அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் சந்திக்க இருக்கும் அன்பர் சதுரகிரி சித்த வைத்தியசாலை நிறுவனர், மேகமலை சித்தர், மருத்துவர் திரு சென்றாயன் ஐயா அவர்கள். சித்த மருத்துவம் பற்றி நம்மிடையே உள்ள பல சந்தேகங்களை மருத்துவர் ஐயா அவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். சித்த மருத்துவம் பற்றி, அதனுடைய வாழ்வியல் பற்றி தெளிந்து கொள்வோம். நேரடியா ஐயா கிட்ட நம்முடைய சந்தேகங்களை கேட்டுடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களுடைய பெயர் காரணம் சதுரகிரி அப்படிங்கிறது பத்ராயிப்பு விருதுநகர் பக்கத்துல இருக்கு, மேகமலை அப்படிங்கிறது தேனி மாவட்டத்துல இருக்கு. நீங்க ரெண்டு மாவட்டத்தையும் கனெக்ட் பண்றீங்களே, அது என்ன கணக்குங்கய்யா? இப்போ சதுரகிரின்னு சொல்லும் பொழுது அது வத்திராய்ப்பு மட்டும் இல்லை, வத்திராய்ப்போட அந்த கோயில் இருந்தால் கூட அந்த மலை பெரிய மலைங்க. அது 3 மாவட்டம் கவர் ஆகுது. அதாவது மதுரை மாவட்டம் கவர் ஆகுது, தேனி மாவட்டம் கவர் ஆகுது, அதேமாதிரி விருதுநகர் மாவட்டம் 3 மாவட்டம் கவர் ஆகாம பெரிய மலை இருந்து. ஓ சரிங்க. ஸோ அதை சார்ந்து தான் அந்த மேகமலை தொடர்ச்சி இருக்குது. ஓ சரிங்க. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி சொல்லிக்கிறோம். ஐயா, மருத்துவம் அப்படிங்கிறது இன்னைக்கான வாழ்வியல்ல ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு. அதுலயும் குறிப்பா சித்த மருத்துவம் பத்தி நிறைய சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கு. அது போக உண்மையாவே சித்த மருத்துவம் வந்து நம்முடைய நோய்கள் எல்லாத்தையும் குணப்படுத்திடுமாங்க ஐயா? கண்டிப்பா. எப்படின்னா, நோய் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பை செய்யலன்னு சொல்லி நம்மளோட மூதாதையர்களுடைய வள்ளுவர் வாக்கு. நோய்கள் சரியா அறிஞ்சு அதுக்கான மருந்தை சரியா பயன்படுத்தும் பொழுது 100% நோயை தீர்க்க முடியுன்றத நமக்கு முன்னாடியே சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அதனால கம்பல்சரி கண்டிப்பா தீர்க்க முடியும், முறையா பயன்படுத்தும் பொழுது தீர்க்க முடியும். ஐயா, இன்னைக்கு இருக்கிற மருத்துவத்துல சித்த மருத்துவத்தினுடைய பங்களிப்பு எவ்வளவா இருக்குங்க ஐயா? இந்த சமீப கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாக நல்லாவே இருக்குது. மக்கள் விழிப்புணர்வு நல்லா இருக்குது, நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க, நிறைய பேர் வந்து பயன்படுத்த விரும்புகிறாங்க. ஏன்னா மற்ற மருத்துவத்தில் இருக்கக்கூடிய பக்க விளைவுகளை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால வந்து இப்போ நிறைய பேர் மெட்டல் பயன்படுத்தாமல் இயற்கையாக பயன்படுத்த சொல்லிட்டு நிறைய பேர் சித்த மருத்துவத்தை நாடி வர்றாங்க. எத்தனை வயசுல இருந்தியா சித்த மருத்துவத்தை ஒரு மனிதன் உட்கொள்ளலாம்? இது வயசு வரம்புன்னு சொல்ல முடியாது. பிறந்த குழந்தை, இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் நாக்கில் வந்து இனிப்பு தீன்னு சொல்லி தேன் வைப்பாங்க. அந்த தேன் வைக்கும் போது அப்பவே அங்கே மருத்துவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சிறப்பு. ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தைக்கு இனிப்பு நீர் கொடுக்குறாங்க இன்னைக்கு. ஆனால் முன்னோர்கள் வந்து தேன் தான் கொடுத்தாங்க. இந்த தேன் கொடுக்கும் போதே வந்து மருத்துவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓ, அதுலேருந்து இறக்கும் வரைக்கும் அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அந்த மருத்துவம் போயிட்டு இருக்குது. அது போக ஆயுர்வேத மருத்துவம் சொல்றாங்க, யுனானி மருத்துவம் சொல்றாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் சித்த மருத்துவமா, இல்ல அதற்கு முன்பாகவே சித்த மருத்துவம் இருந்ததாக எதுவும் தகவல் இருக்குங்களா? சித்த மருத்துவம் ஆதி இவைகள்லாம் மீதி தான், பின்னாடி வந்தது, இதை சார்ந்து வந்த விஷயம் தான். ஓ சிறப்பு. சரியா. சித்த மருத்துவம்ன்றது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்றேன், உங்களுக்கு புரியும், எல்லாத்துக்கும் புரியுமே சொல்றேன். அதாவது இன்னைக்கு ஒரு தலையை பறிச்சு அதை கசக்கி ஒரு சாறு புழிஞ்சு கொடுத்தோம்னு வச்சுங்களேன், இது சித்த மருத்துவம். ஓ சரிங்க. சரிங்க. இதே ஒரு லாட்டை நிறைய தலையை கொண்டு வந்து அதை இடிச்சு சாறு புழிஞ்சு ஒரு 6 மாசம் 1 வருஷம் வச்சிருந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதை ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அதுக்கு பேர் வேற மாதிரி சொல்றோம். அதுக்கு ஆயுர்வேதிக் அப்படின்னு சொல்றோம். இனி வேற மாதிரி விஷயம் சொல்றோம். ஏன்னா வந்து அந்த 6 மாசம் வச்சுக்கணும் சொன்னா 1 வருஷம் வச்சுன்னா அதுக்கு கூட ஏதாச்சும் ஒரு பொருள் சேர்க்கணும், கெடாம இருக்க. ஆமாங்க. சரிங்களா? ஆனா இந்த சித்த மருத்துவத்தில் அந்த மாதிரி எதுவும் வராது, எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம நேராக தலையை கொண்டு வரோம், இடிக்கிறோம், புளிக்கிறோம், அல்லது காயை வச்சு பவுடர் பண்ணி அப்படியே கஷாயம் வச்சு பயன்படுத்த போகிறோம். அதுக்கு எதுக்குமே தேவை எதுவுமே வந்து அல்லது இந்த கூடுமான பொருட்கள் தேவையில்லை. இந்த ப்ரிசர்வேட்டிவ் வேண்டியதில்லை, பக்க விளைவு வராது. 100% வராதுங்க? வராது, கண்டிப்பாக வராது. அதான் அதுக்கான காரணம் சொல்கிறேனே. அதாவது சித்த மருத்துவம் சொல்லும்போது நேரே தலையை ஒன்று புழிஞ்சு சாராக கொடுக்குறோம். அது இல்லாத பட்சத்தில் அதை காய வச்சு பவுடர் பண்ணி அதை வந்து கஷாயம் வச்சு கொடுக்கும்போது அப்படியும் கொடுக்குறோம்.
இப்படி கொடுக்கும்போது நம்ம எதுவுமே கூட சேர்க்கறது இல்லை அந்த பொருள் கூட. ஓ சரிங்க ப்ரெசர்வேட்டிவ் அப்படின்ற விஷயத்தை உள்ள கொண்டு வரதே இல்லை. சரிங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அதை பல்க் குவான்டிட்டியாக பண்றாங்கல்ல, அப்படி பண்ணும்போது ஒரு சில சமயங்கள்ல அந்த ப்ரெசர்வேட்டிவ் ஒரு சில பொருட்கள் சேர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அதனால ஒரு சிலருக்கு ஒரு பிரச்சனை வருது. ஆனா வந்து சித்த மருத்துவம் அந்த பிரச்சனையே கிடையாது. நம்ம எதுவுமே வந்து ப்ரெசர்வேட்டிவ் சேர்க்கறது இல்லை. ஓ சரிங்க சரிங்க ஆமா, இதான் சித்த மருத்துவ சிறப்பு. நேரடியாக நம்ம அப்படி ஹெர்பல் எடுக்கிறோம், அது சாறு புளிக்கிறோம் அல்லது பவுடர் ஃபார்மாக கொடுக்குறோம். ஓஹோ சரிங்க சரிங்க சரிங்க. இந்த ஹோமியோபதின்னு சொல்றாங்களே அதை பத்தி உங்க கருத்து? ஹோமியோபதின்றது மிகப்பெரிய மருத்துவங்க. சரிங்க அது சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லி முடிச்ச முடியாது. பெரிய மருத்துவம் வந்து அது நல்ல ஒரு அருமையான விஷயம்தான். அது எல்லாமே வந்து இன்னைக்கு இந்த மூலிகை தான் பேஸாக இருக்குது. எதுக்கு எடுத்தாலுமே இப்போ நீங்கள் எந்த மருந்து சரிதான். ஒரு ஹோமியோபதி ஒரு மருந்து சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போது அக்கோனேட்டட் மருந்து சொல்லுவாங்க. ஆமா அந்த அக்கௌண்ட் பண்ணணும்னா அதுக்கு இந்த அது ஹெர்பல் வேணும். சிறப்பு. அது ஹெர்பல் வேணும். ஒரு சில வந்து அது அதாவது மாமிசங்களை வச்சு பண்றாங்க. அப்படியும் சில விஷயங்களுக்கு சில வந்து உலோகங்களை வச்சு பண்றாங்க, எல்லாம் வச்சு பண்றாங்க. எது பண்ணாலும் அது அடிப்படை ஒண்ணு வேணும்ல, அந்த பேஸ்ன்றது மூலிகை தான் வருது. கண்டிப்பா. சரிங்க. அந்த அலோபதி மருத்துவம் அளவு உயிர் காக்கும் முக்கியமான மருத்துவங்க. அது சாதாரண சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் திடீர்னு கீழே விழுந்துறாங்க, ஒரு தலை மண்டையில் அடிபட்டுருது, இல்லை ஒரு கை கால் அடிபட்டுருந்தா ரத்தம் கொட்டிட்டு இருக்கும். அது நிறுத்துறதுக்கு ஒரே தீர்வு நமக்கு இப்போ அதான் இருக்குங்க கையில். அருமையான மருத்துவம். அது நல்லா பண்ணணும். அது தேவைகளுக்கு கரெக்டாக பயன்படுத்திட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிடணும். சரிங்க சரி. ஆனா எல்லா மருத்துவத்துக்கும் ஆதி அப்படிங்கிறது சித்த மருத்துவம் தான். கண்டிப்பாக சித்த மருத்துவம் தான். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை.